நம்மளை வழி நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். படிப்படியாய் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். எல்லாம் ஒரே முறையா நம்ம விசுவாசிட்டுட்டோம், நம்ம ஆமா தகப்பனே நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னது நிமித்தமாய் நம்மளை கொண்டு போய் ஏதோ ஒரு பெரிய இடத்துல நம்மளை வைக்கிறது கிடையாது. அவர் ஒவ்வொரு நாளும் நம்மிடத்துல இருந்து அந்த விசுவாசத்தை சோதிக்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு படியிலும் நீங்க சொல்லுகிறத அந்த எஸ், அந்த ஆமா கர்த்தரே நான் உண்மை நம்புறேன், நீங்க சொன்னீங்க நான் செய்ய அதை விரும்புகிறேன் என்று சொல்லி நீங்க அந்த விசுவாசத்தின் அறிக்கையை செய்கிற வேளையில கர்த்தர் ஒவ்வொரு படியாய் உங்களை கொண்டு செல்லுக அவர் வல்லவராய் இருக்கிறார். இருள் சூழ்ந்த இடத்தை போல அது நமக்கு காண்பிக்கலாம். ஆனால் நீங்கள் விசுவாசித்து நடக்கிறதான ஒவ்வொரு படியிலும் அந்த இருள் எல்லாம் வெளிச்சமாய் மாறக்கூடியதா இருக்கிறது. அதற்கு தேவையானது அந்த விசுவாசமா இருக்கிறது. தேவன் மீது இருக்கக்கூடியதான அந்த பற்றுதல் தான் நமக்கு வாக்குரைத்ததான இடத்துல நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய